பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்னடி முத நாளே கிளாஸ்ல ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல இருக்கும்போது ஏதாவது கருங்க ஸ்மெல் நமக்கு வந்தா எப்படி இருக்கும்? மூக்கு பொத்திடுவோம். அதே மாதிரி இந்த படிப்பு ஸ்மெல்லாம், இந்த படிப்பு சத்தமும் எனக்கு கேட்கும்போது இந்த 4th ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சிடலாம் போல இருக்கு. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், குதிக்க வேண்டியதுதானே. ஏண்டி அது வந்ததுல இருந்தே படிச்சுட்டே இருக்கு. இன்னைக்குதான் கிளாஸுக்கு வந்து ஆனா படிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒண்ணு பாரு, ஏதோ பியூட்டி பார்லர்ல போய் உட்கார்ந்த மாதிரி அது பாட்டுக்கு சீன் போட்டுட்டு இருக்கு. அது வந்ததுல இருந்து இன்னும் ஒரு கிளாஸ் கூட எடுக்கல. அப்புறம் என்னடி படிக்காது? படிச்சுட்டே 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 இருக்கு. அவ படிக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஷபா, யாராவது படிக்கிறத பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுறாங்க. உனக்கு படிக்கிறத பார்த்தா டென்ஷன். காலையிலே ஒரு மேம் வந்து நான் தான் கிளாஸ் கவுன்சிலர்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொருத்தங்களும் வந்து நானும் இந்த கிளாஸ் அட்வைசர் மாதிரி தான் பேசிட்டு போறாங்க. இன்னொருத்தங்க வந்து நான் தான் உங்க ஹெச்ஓடின்னு சொல்லிட்டு போகுது. ஆமா, கும்பல் கும்பலா வந்து ஜாயின் பண்ணி முத நாளே இப்படி பயமுறுத்துறாங்க. என்ன மச்சான் இது, இத்தனை பேர் வந்து பயமுறுத்திட்டு போறாங்க? இங்க பாட்டா மச்சான், 1000 பேரே திரண்டு வந்தாலும் நாம பயப்படக்கூடாது. இந்த படிப்புக்கெல்லாம் பயப்படுறது இந்த முத பெஞ்சு பிள்ளைகள் இருக்குதுங்க எல்லாம் இதுங்களாதான் இருக்கணும். கிளாஸ் கவுன்சிலர், கிளாஸ் அட்வைசர், ஹெச்ஓடி, இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாம் பாதி கிளாஸுக்கு வெளியே தான் நிப்போம் போல இருக்கு. ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது மேமார்வெல்லாம் நம்மள வெளியே விட்டாலோ இல்ல கிழிச்சு தொங்க விட்டாலோ தான் ஒரு பிள்ளையாவது நம்மள திரும்பி பார்க்கும். பிள்ளைகளை திரும்பி பாக்குறதுக்காக எல்லாம் திட்டு வாங்க முடியுமா? இங்க பாரு, படிச்சு நல்ல பையனா காமிச்சலாம் நம்மளால ஒரு பிள்ளைகளையும் கரெக்ட் பண்ண முடியாது. அப்பப்ப மேமார்வல்ட்டே திட்டு வாங்குவாங்க. என்ன மாதிரி பசங்களா பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் தானே அப்பவே சொல்லிருப்பாரு. அதே மாதிரி திட்டு வாங்க வாங்க இவங்களுக்கு பிடிக்க போகுது. மச்சான், ஒரு கல்யாணத்தை பண்ணனாலே 1000 போய் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணனானா 1008 திட்டு வாங்கி தான் ஆகணும். எம்எஸ்சி முடிறதுக்குள்ள ஒரு பொண்ணு ஆகா ஓகோன்னு கரெக்ட் பண்றா, லைஃப்ல செட்டில் ஆகுறோம். ஆமா, அந்த பொண்ணு இதுக்கு முன்ன எந்த காலேஜ் படிச்சது? இதே காலேஜ்லயே தான் இருக்கும். லீவ்லாம் எவ்வளவு சூப்பரா போச்சு. திங்கிறது, தூங்குறது, மொபைல் நோண்டுறது. ஆமாமா, எல்லாம் நாட்டுக்காக தானே செஞ்சு கிழிச்சேன். அதனால நல்லா தாண்டி போயிருக்கான். எல்லாம் ஒன்னால நம்ம பழைய காலேஜ்ல கொஞ்சமாவது ஃப்ரீடம் இருக்கும். இப்போதான் சீனியர்ஸ்லாம் ஒவ்வொருத்தங்களா சொல்லிட்டு இருக்காங்க, உங்க அத்தான் போத்தான் பார்க்கதான் அப்படி சிரிச்சிட்டு இருக்கதான். மத்தபடி சரியான டெரர் பீசாண்டி. ரேக்கிங் பண்ணா கூட டெர்மினேட் பண்ணி விட்டுருவாராம். ஆமா ஆமா, இப்பதான் சீனியர்ஸ் இந்த காலேஜ் பத்தி புட்டு புட்டு வைக்கிறாங்க. சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அப்பாலஜி எழுத வச்சிருவாங்களாம். 3 அப்பாலஜி எழுதிட்டாலே இந்த காலேஜை விட்டு நம்மள துரத்திடுவாங்களாம். என்ன மட்டும் டெர்மினேட் பண்ணாங்க, எங்க வீட்ல எல்லாம் என்ன ஃபேன்லயே கட்டி தொங்க விட்டுருவாங்க. சிச்சா, எங்க அத்தான் அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப பாவம், ஸ்வீட் தெரியுமா? ஆமாண்டி, எங்களுக்கு காரமா இருக்கிறது உனக்கு ஸ்வீட்டா தான் இருக்கும். நாங்க பாட்டுக்கு சிவனே நாங்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தோம். படிக்கிற பிள்ளைங்கள காலேஜ் மாத்தி கூட்டு வந்துட்டேன். இங்க பாரு, என்ன மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்க அத்தா போத்தா டெர்மினேட் பண்ணாருன்னு வச்சுக்கோ, மொம்பல நீ நல்லா படிச்சுட்டு ஏதாவது தப்பு பண்ணா கூட எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவாங்கல. ஒரு கியூஸ் எங்களுக்கு தேவையில்ல. முத வாரம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்க, ஜாலியா இருந்தது. ஆனா இப்ப சீனியர் கூட பேச பேசதான் தெரியுது இந்த காலேஜோட அருமை பெருமை எல்லாம் பத்தி. எங்க இருந்துடி இந்த காலேஜ் பிடிச்ச? பிடிக்கலனா ஆதி சாரோட வேலைக்கு ஆப்பா போயிடல வித்யா. லூஸ் மாதிரி பேசாதேனா, இந்த காலேஜ்ல படிச்சா இன்னும் நல்ல ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். நான் மட்டும் நல்ல ரேங்க் வாங்கினா அதுல எனக்கு என்ன சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களையும் நல்ல படிக்க வைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நல்ல ரேங்க் வாங்கி மாலை கழுத்துமா உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது உங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு பெருமையா உங்களை நினைப்பாங்க. எது மாலை கழுத்துமா? ஆக எவனையாவது புடிச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக தான் இந்த காலேஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னது நல்ல ரேங்க் வாங்கி காலேஜ்ல இருந்து கௌரவிக்கிற விதமா மாலை போட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து நம்மள அனுப்புவாங்கல. எந்த காலேஜ்ல மாலை போட்டு அனுப்புனாங்க? அனுப்புவாங்கடி, முத நீ நல்ல ரேங்க் வாங்க. நீ என்னம்மா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்? நீ பேசு. எனக்கு இந்த பிளாக் பியூட்டி அப்படியே படிச்சிட்டு இருக்கத பார்க்க அப்படியே கசக்கி புளிஞ்சு எரிஞ்சிடலாம் போல இருக்கு. அத கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுடி. அது படிக்க எங்க அண்ணன் முத நாளே இதுலயாவது அரியர் போடாம எல்லா செமஸ்டர்லயும் கிளியர் பண்ணிரு, பிஎஸ்சி லாஸ்ட் கிளியர் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணிடாத.
அப்படின்னு பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணி விட்டாண்டி. இது வேற படிச்சுட்டே இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, அந்த பொண்ணு அப்படிதான் எப்பவும் படிச்சுட்டே இருப்பாங்களாம். இப்போ ஒரு மேம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன கிளாஸ் எடுப்பாங்கன்னு நமக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கலாம். எப்படியும் முதல் நாள் கிளாஸ்ல சொல்லிட்டு தானே போவாங்க. அந்த சம்ம வீட்ல இருந்தே பாத்துட்டு வருமா. எதுக்குடி சொல்றேன்டி கேளு. மேம் இங்க வந்து முதல் சம் எடுத்துட்டு இருக்கும்போது அது ரெண்டாவது சம் பார்க்க ஆரம்பிச்சிருமா. எதுக்கு? அப்பதான் மேம் எழுப்பி ஏதாவது கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல தெரியுமாண்டி. இப்படிதான் அது பிஎட்லயும் பிஎஸ்சிலயும் பண்ணிட்டு இருந்திருக்க. அதுக்கு எதுக்கு மேம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னமே வீட்ல இருந்து பாத்துட்டு வரணும். கிளாஸ் கவனிச்சா போதுமே. உனக்கு இருக்கிற பிரெயின் அந்த பொண்ணுக்கு இருக்கணும்லாடி. நான் பேசினாலே கலாய்க்கிறதுனால தான் நான் இப்ப எல்லாம் வாய் திறக்கிறது இல்ல. நீ வாய் திறக்காம இருந்தாலும் நான் கலாய்ப்பேன். ஆமா, இந்த பீரியட் யார் வரணும்? ஆதி சாரோட தங்கச்சி. அதோட கிளாஸ் இப்போ. ஆமா, ஜாலி தெரியுமா. அவங்க அழகா கிளாஸ் எடுப்பாங்க, அப்படியே அவங்க சைட் அடிச்சுட்டே இருக்கலாம். அவங்கள எதுக்குடி நீ சைட் அடிக்க போற? சூப்பர் ஃபிகர் இல்லடி. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மித்ரா மேம் கமிட்டடா தான் இருப்பாங்க. நீ பாத்த? ஆமாண்டி, கல்யாணம் ஆகல, இவ்வளவு அழகா பொம்மை மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா கமிட்டடா தான் இருப்பாங்க. அது கனெக்ட் ஆனதையும் பிரிச்சு விடுறதுக்கு சரியான ஆளு. அதுக்கு லவ்வே பிடிக்காது. அதுக்காக யாராவது லவ் பண்ணாலோ இல்ல சும்மா பேசிட்டு இருந்தாலோ பொறுக்கவே பொறுக்காது. எப்படி எல்லாம் பிரிச்சு விடலான்னு தான் பாப்போம். ஏன் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடுறாங்களா? என்ன அண்ணன் கிட்ட இருந்து? இங்க பாரு, உனக்கு மூக்கே இல்லனாலும் மூக்க உடைச்சு கையில கொடுத்துருவேன். நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஏதோ ஜாட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கடி, நமக்குள்ள லவ்க்கெல்லாம் அலோடே கிடையாது. ஆமா ஆமா, அப்படியே 4 பேர்ல யாராவது ஒருத்தங்க லவ் பண்ணிட்டாலும் நம்ம கேங்ல இருந்து தூக்கி போட்டுருவோம். எப்படி வசதி? இல்ல 12th இந்த கொள்கை எடுக்க வச்சது நீதானே? அத அப்பா வந்துட்டாங்க பாரு. வாவ் மச்சான், என்னடா? ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் நம்ம கிளாஸுக்கு வருதுடா. ஐ திங்க் சீனியர்னு நினைக்கிறேன். இவ்வளவு அழகான ஃபிகருங்க எல்லாம் நம்ம காலேஜ்ல படிக்குதாடா? டேய் பைத்தியம், அவங்க தான் கிளாஸ் கவுன்சிலர். எது? லேட்டா வந்தல மச்சான், அதான் உனக்கு தெரியல. ஆனா பார்க்க அழகா இருக்காங்க. உங்க கல்யாண போட்டோலாம் சூப்பரா இருக்கான் பாப்பா. அப்படியா? அம்மா, போட்டோ எல்லாம் நான் அழகா இருக்கனா இல்ல இனி அழகா இருக்காளா? நீங்க தான் அழகா இருக்கீங்க. ஓய் குல்ஃபி, நான் தான் அழகா இருக்கேன், நான் பார்த்ததெல்லாம். ஆமாமா, சொல்றாங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரிமாயோ, உனக்கு எப்போ ஸ்கூல் ஓபன் ஆகுது? அது சிஸ்டருக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகு ஜெசிகா தெரியும். எப்போ ஓபன் ஆகுதோ அப்ப கிளப்பி ஸ்கூலுக்கு விட்டுவாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சேடா. நிலாக்ஷா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கா. அப்படியே வேற ஸ்கூலுக்கு போறவ, நாங்க வேற எல்லாம் போவோம். ஸ்னோக்கு நிலாக்ஷா ஸ்கூல் தான் பிடிக்கும். அடுத்த வருஷம் எப்படா ஆகும் பேக் போட்டுட்டு நிலாக்ஷா கூட ஸ்கூல் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ நிலாக்ஷா ஸ்கூலுக்கே போறியா? வேண்டாம். ஏண்டா, நல்ல கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க, விளையாட எல்லாம் வைப்பாங்க. ஆமா மயூ, நிலாக்ஷா போறது பெரிய ஸ்கூல் தான். உன்னை பாத்துக்கிற பொறுப்பு எங்க கிட்ட தான் இருக்கு. பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க அன்பும் ரெடியா தான் இருக்காரு. அப்புறம் கிடைக்கிற சான்ஸ் நீ எதுக்கு வேண்டான்னு உதர்ற? அன்னைக்கு அந்த பொண்ணு கார்ல ஏதோ ரீசன் சொன்னாலே. ஆமா மேடம். மேடமா? அந்த அப்பா தானே என்ன கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அந்த அப்பாவை கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க. அப்ப நீங்க எனக்கு மேடம் தானே? எனக்கு ஆபீஸ்ல என்ன யாரும் மேடம்னு கூப்பிட்டா பிடிக்காது. நீ இனியான வேணா கூப்பிட்டுக்கோ, இந்த மேடம்லாம் எனக்கு வேண்டாம். அச்சச்சோ, பெரியவங்களா மரியாதை இல்லாம பேசினா சிஸ்டர் கிட்ட இருந்து அடிதான் கிடைக்கும். அது சரி, அதான் அன்புனா நிலாக்ஷா ஸ்கூலுக்கே சேர்த்து விடுறதுக்கு ரெடியா இருக்காரே. இங்க பாரு மயூ, சில இடங்கள்ல எல்லாம் நமக்கு எல்லா சான்ஸும் கரெக்டா கிடைக்காது. ஆனா கிடைக்கிற நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். அப்பனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன ஸ்கூலுக்கு போவாங்க, நான் பெரிய ஸ்கூலுக்கு போகும்போது அது வருத்தப்படுவாங்கல. ஹோய், உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 1 2 3 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்களா? சரி, அப்போ உன் கூட அந்த 4 பேரும் நிலாக்ஷா ஸ்கூலுக்கே போகட்டும். அவிய பாவம் பாப்பா. என்ன நீங்க பாத்துக்க மாதிரி எல்லாம் அவியலை யாரும் பாத்துக்கலையே. மதர் கிட்ட பெரிய ஸ்கூலுக்கு அவியலே சேர்த்து விடுங்கன்னு சொன்னோமா, அதுக்கெல்லாம் நிறைய ரூபாய்க்கும் ஒன்னா வேணா படிக்க வைக்கவங்க விடுவாங்க. ஆனா அவங்களுக்கு யாரு ஃபீஸ் கட்டுவா அப்படின்னு கேட்டாங்களே. நாளைக்கு உன் கூட நிலாக்ஷா ஸ்கூலுக்கு அவங்க 4 பேரும் வருவாங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நாங்க வேற ஸ்கூலுக்கே போறோம். அதுக்கு பிறகு சிஸ்டர் திட்டிடுவாங்க, மதரோ நல்லா கோவப்படுவாங்க.
நீ ஏன் கவலைப்படுறான்? அவங்க 4 பேருக்கு சேர்த்து நானே ஃபீஸ் கட்டிடுறேன். ஐயோ வேண்டாம் அன்பாப்பா, ஏன்டா? அப்படியே கோவப்பட்டுருவாங்க. மயு, எப்பவும் எல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும். அவர் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? என்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்க? கல்யாணத்துக்கு முன்னமே நீங்க இத்தனை பேர் என் புருஷன் பொறுப்புல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்ன அவளை பார்த்து பயப்படுறான்? மயு, எங்களுக்கெல்லாம் நாங்க கேட்க முன்னமே எங்களுக்கு எந்த நேரத்துல எது தேவைன்னு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கான டைம்ல அதை கொடுத்துருவாங்க. படிப்பா இருக்கட்டும், கம்பெனி பொறுப்புகளா இருக்கட்டும், ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி எங்க பொறுப்புல தான் நீ இருக்க. சோ உனக்கு எது எப்ப தேவைன்னு எங்களுக்கு தெரியும். நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போவோம், புது ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டுருவோம். அதே 4 பேருக்கு கூடவா? ஆ, ஐயோ, நீங்க பாப்பால அன்பாப்பா. நாங்க பாவம்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கும். அப்ப சரி, நான் செல்பா கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வரேனா? சரிடா. என்ன குல்ஃபி, அவ அப்பான்னு கூப்பிட்டுட்டானு இன்னைக்கு டென்ஷன்ல இருக்கியா? ஏன் ஆசை உங்க மேல திணிச்சு மனசளவுல உங்களை காயப்படுத்த விரும்பல அன்பு. நம்ம ஆசைப்படுறது ஒன்னா இருக்கும், ஆனா எப்பவுமே கடவுளோட விருப்பம் வேறையா இருக்கும். அவ அப்பான்னு கூப்பிடுறதுனால என்ன ஆக போகுது? ஆனா ஒண்ணு அன்பு, நம்ம வளர்ந்த விதத்துக்கும் மயு வளர்ந்துட்டு இருக்க விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நிலாக்ஷா எல்லாம் வீட்டுக்கு வந்ததும் செல்லு பாட்டிட்ட போய் பேசிட்டு வரேன், பிரியா பாட்டிட்ட பேசிட்டு வரேன்லாம் போய் பேச போக மாட்டா. வந்தது கொஞ்ச நேரம் அவளுக்கு விளையாடுறதுக்கு போன் கொடுக்கணும். ஆனா மயு பாட்டி கூட போய் உட்காந்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சொந்தம் எல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியுது. எல்லா சொந்தமும் கூடவே இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருந்து புரியறதே இல்ல. அப்புறம் வந்து நிலாக்ஷா பாலை நம்ம பெட் மேல கொட்டி விட்டா. பழைய மை மேல தூக்கி போட்டுதான் அவளும் அதை ஏத்துக்கிட்டா. நான் தானே தட்டி விட்டேன், நானே கிளீன் பண்றேன் அப்படின்னு. எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டேன். அதான் இனியா சொல்றேன்ல, நமக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னமே எல்லாமே கிடைக்கும். அவ ஆசைப்படுறது எப்பவாவது ஒரு தடவையாவது நடந்துராதான்னு யோசிப்பா. சரிடா, மயுவை கூட்டு வந்ததுனால நானும் ஆபீஸ் பக்கம் போகல, போயிட்டு வந்துடுறேன். நானும் வரவா? இல்ல குல்ஃபி வேண்டாம், நீ காலையில தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தலாம், நீ தூங்கி ரெஸ்ட் எடு. மயுவா அம்மாவும் பாட்டியும் அத்தையும் பாத்துப்பாங்க. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு நம்ம மேட்ரிக்ஸ் எழுதணும். கிவன் கொஸ்டின் பாருங்க. 2x² + 8z² + 4xy + 4zz - 2yz. மேம், என்ன? இதோட ஃபார்முலா எனக்கு தெரியும். சரி, நான் சொல்லவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தானே இருக்கேன். உங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதுமா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய வேண்டாமா? மேம், ஐ நோ, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்மட் ஞாபகம் வச்சுட்டோம்னா இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுக்கு அதிக பிரசங்கித்தானே பண்றான். நான் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, ஏதாவது ஒண்ணு வருஷத்துக்கு இப்படி வந்து சேர்ந்துறான். கேள்வி கேட்கும் போது தூங்கிட்டு இருக்கது. லிசன் சரண்யா. மேம், எங்க கவனி. சத்யா, இதுதான் இது. இதுக்கு முன்னமே அந்த பையனுக்கு தெரிஞ்சுட்டுங்கிறதுக்காக அந்த பையனை பதில் கூட சொல்ல விடல பாத்தியா? கிளாஸ் எடுத்துட்டு தானே இருக்காங்க. முந்திரி கொட்டை அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நமக்கு தெரியணும்ல. அவன் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா மட்டும் நமக்கு புரிஞ்சிருமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர மேம் சொல்லி என் மண்டையில எல்லாம் ஏறல. உன் மண்டைக்குள்ள மூளை இருந்தா தானே உனக்கு ஏறும். அதை பொறுத்த வரைக்கும் அதுதான் அழகி, அதுதான் ஞானி, அதுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு ஒரு திமிர் இருக்க. நீ சொல்றதெல்லாம் உன் பக்கத்துல இருக்கான்னு ஒரு பையன், அவனுக்கு பொருந்தான்னு நினைக்கிறேன். மேம்க்கு இதுல ஒண்ணு கூட பொருந்துற மாதிரி எனக்கு தெரியல. போக போக அதை பத்தி என்ன தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ரிக்ஸ்ல இதோட ஃபார்மட் எப்படி வரும்னா A = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1/2 இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy. என்ன முடிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் மேம். எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன், ஆனா கண்டினியூ பண்ண முடியல. மறுபடியும் எம்எஸ்சி ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இங்க நீங்க ப்ரொஃபஸரா இல்ல நான் ப்ரொஃபஸரா? நீங்க தான் மேம். நான் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். லிசன். நல்லா படிக்கிற பையன் நினைக்கிறேன்டி. இது கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னமே அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இருக்கலாம், நல்லா படிக்கிற பையனா கூட இருக்கலாம். அதுக்குன்னு மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இடையில புகுந்து அவன் கிளாஸ் எடுக்கிறது தப்பு மாதிரி தோணுது. எனக்குலாம் அவனை பார்த்தா அப்படி தெரியல. உங்க மேம் தான் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நம்ம ஒத்துக்கணும் நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏண்டி, நீ யாரையுமே இப்படி எல்லாம் பேச மாட்டியே. கிளாஸ்ல வந்து தூங்கிட்டு போற மேம பார்த்து நீ எதுவும் சொல்ல மாட்ட. இப்ப என்னடி புதுசா இவங்களை மட்டும் திட்டிட்டே இருக்க? நான் உண்மையதான் சொல்றேன். சரண்யா, கிளாஸ கவனிக்கிறியா இல்ல வெளியே போறியா? சாரி மேம். நெக்ஸ்ட்மா 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xz, அதுக்கப்புறம் 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yx, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y²,
1 by 2 coefficient of yz, 1 by 2 coefficient of zx, 1 by 2 coefficient of zy, coefficient of z square. இதான் ஃபார்மட். மேம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ நோ. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். லூசு வித்யா, அவனை பார்க்காத, அவனை பார்க்கறது அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அது மேம்க்கு பிடிக்கல, நீ திரும்பாத. படி, அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு எல்லாரும் நினைக்கணும்னு நினைக்கிறாவ. am I கரெக்ட் மேம்? வித்யா, ஏன் கிளாஸ் நான் எடுக்கிறேனா இல்ல அவர் எடுக்கிறாரா? யார் எடுத்தா என்ன, சொல்றது புரிஞ்சா போதும்ல. மேம், எங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுக்கறதான் புரியுது. கண்டினியூ பண்ணுங்க மேம். நமக்கு கொடுத்திருக்க ஃபார்மட்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இருக்கு. இந்த x ஸ்கொயரோட வேல்யூ கிவன்ல கொடுத்திருக்காங்க 2x ஸ்கொயர். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இருக்க இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, அதோட வேல்யூ 4. அதுக்கு முன்ன ஒரு 1/2 இருக்கு. 4 divided by 2 is equal to 2 மேம். குட். நெக்ஸ்ட் ஸ்டெப். பொண்ணுங்க பதில் சொன்னா மட்டும் குட்னு சொல்றீங்க, பசங்க நாங்க பதில் சொன்னா என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு புத்தக புழு நம்ம கிளாஸ்லயா, அதுவும் நம்ம செட்ல. நீங்க கிளாஸே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஒழுங்கா இருக்க முடியும்னா மட்டும் கிளாஸ்ல இருங்க. நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்ன நீங்க 4 வார்த்தை பேசுவீங்கன்னா தாராளமா எந்திரிச்சு வெளியே போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா உங்க ஒருத்தரை விட எனக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் முக்கியம். ஓகே மேம், யூ கேன் கண்டினியூ. இவன் சம்திங் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான். வித்யா, ஏன் கிளாஸ் நான் தானே எடுத்துட்டு இருக்கேன். லிசன் மேம், அவர் கூட கூட பேசுறதுனால எங்களுக்கு கிளாஸ் தான் டிஸ்டர்ப் ஆகுது. ஒண்ணுல அவரை அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்ல கிளாஸ்ல இருந்து வெளியே போக சொல்லுங்க. சரிம்மா, அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்தது xz இருக்கு. கிவன்ல xz ஓட வேல்யூ 10 கொடுத்திருக்காங்க. சோ 10 divided by 2 is equal to 5. இது பேசிக் தான். இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி மற்ற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கொடுத்து அதை மேட்ரிக்ஸா சேஞ்ச் பண்ண கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேட்ரிக்ஸ்க்கு மாத்திரலாம். மேம் ஹோம்ஒர்க் கிடையாதா? ஓகேமா. வித்யா மேம், லஞ்ச் பிரேக்ல சாப்பிட்டுட்டு என்ன வந்து பாரு. ஃபார் வாட்? ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், போர்ட்ல வந்து எழுதி போட்டுறேன். ஓ ஓகே மேம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப்ல என்னோட நம்பர் இருக்கு. இப்ப எல்லாம் எக்ஸசைஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ்க்கே எக்ஸ்பிளைன் பண்ணி தனியா புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் யூடியூப்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. வேற புக்கை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே மேம். எனக்கு என் மித்துவ பார்க்காம இன்னைக்கான நாளே ஓட மாட்டேங்குது. நம்ம வேற அவளை கூப்பிட சொல்லியிருக்கோம். வந்த உடனே வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாளே. இவளை பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட் தேடுறதுக்குள்ள நம்ம உயிர் மேல போயிட்டு கீழே வந்துருது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆம், வாங்க மித்ரா. சார், இந்த மாதிரி எல்லாம் நான் கிளாஸ்ல நிக்கும் போது குரு சார் கூப்பிடுறாங்க, உடனே சேர்மன் ரூமுக்கு போவீங்களான்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன சொல்லி விடுற வேலையை வச்சுக்காதுங்க. ஏன் சேர்மன் குரு கூப்பிட்டா அப்படித்தானே வந்து சொல்ல முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு சேர்மன் ரூமுக்கு உள்ள ஒரு பர்சனல் ரூம் இருக்கு, அங்க போங்கன்னா சொல்லிவிட முடியும். இப்பதான் ஒரு பைத்தியத்தை சமாளிச்சுட்டு வரோம். இது அடுத்த பைத்தியமா? இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு பைத்தியங்களையா சமாளிக்கிறதே என் வேலையா இருக்கு. இவன் இப்ப காலேஜ் கான்செப்ட பத்தி பேச போறானா இல்ல லவ் கான்செப்ட பத்தி பேச போறானான்னு தெரியலையே. சொல்லுடா. என்னடா? அடா, நீ என்ன டான் கூப்பிட போறியா? என்ன எளவுக்கு டான்னு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஏய், நான் இந்த காலேஜோட சேர்மன். என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. மொத நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சேர்மன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லாம அவர் பர்சனல் ரூமுக்கு போங்கன்னா உன்னை வந்து கூப்பிட முடியும். இங்க பாருடா, நான் ஏற்கனவே இப்பதான் ஒரு அரை பைத்தியத்தை சமாளிச்சுட்டு வரேன். அரை பைத்தியத்தையா? ஆமாண்டா லூசு. நல்ல மரியாதை. அது சரி, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தானே நமக்கு மரியாதை கிடைக்கும். அட்மிஷன் கொடுத்திருக்கு பாரு இந்த முந்திரி கொட்டைங்களுக்கு, ஆர்வ கோளாறுங்களுக்கு. அவ்வளவு அக்கறை இருந்தா அட்மிஷன் போயிட்டு இருக்கும் போது மேடம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம்ல. ஃபேஸ பார்த்து யார் அறவேக்காடு யார் ஆர்வ கோளாறு எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே. இப்ப எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. அப்படி வாடி வலிக்கி. சரி, நான் ஜோக்குக்காக எல்லாம் கூப்பிடல, சீரியஸா தான் கூப்பிட்டேன். உன் கிளாஸ்ல நிறைய நியூ அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஓகேயா? இல்ல கிளாஸ் ஏதாவது மாத்தி போட்டுடலாமா? ஏன்னா உன்னோட கிளாஸ்ல தான் நிறைய நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதியா ஏன் கிளாஸ்ல நிறைய நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்குது? நான் போடலமா. வழக்கமா இங்க இருக்கிற பிள்ளைங்கள கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வெளியில இருந்து வர பிள்ளைங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்களா. அதனால நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு வேண்டான்னு மத்த ஸ்டாஃப் எல்லாம் கை கழுவி விட்டுருவாங்க. ஹலோ மிஸ்டர் சேர்மன், அப்போ என்ன பார்த்தா என்ன இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஏ லூசு, அது எனக்கே தெரிஞ்சதுனால தான் உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கா இல்ல மாத்தணுமான்னு கேக்குறேன்.
ஒன்னும் இல்ல, அதான் என் தலையில கட்டிட்டீங்கல்ல. எனக்கு போன வாரம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பரவாயில்ல, ஆனா இப்ப கொஞ்சம் ஆர்வ கோளாறுங்க எல்லாம் கூடி இருக்க மாதிரி இருக்கு. என் மித்தும் லெஃப்ட்ல தட்டி ரைட்ல போட்டு போயிட்டே இருப்பான். இப்படிதானடா பேசி பேசி எங்களை எல்லாம் காலி பண்ணி இந்த மாதிரி பட்டதுங்களை எல்லாம் எங்க தலையில கட்டுறீங்க. அதுவும் கொஞ்சம் யங் ஸ்டாப் உங்ககிட்ட மாட்டுச்சுன்னா முடிஞ்சு மொத்தத்தையும் எங்க தலையில கட்டிட்டு நீங்க நல்லா ஜாலியா இருந்துட வேண்டியது. ஒன்னதாண்டி கேக்குறேன், உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்லனா வேற கிளாஸுக்கு கூட அனுப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரியோ தப்போ எனக்குன்னு கொடுத்த வேலையா எனக்கு கரெக்டா முடிச்சுதான் பழக்கம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாம் கிளாஸ் முடியும் போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டதும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு பல்ல காட்டுறான்? ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கா? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பல்ல காட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லடாமா, நான் கூப்பிட்டு உனக்கு ஆறுதல் சொல்றது மயில் எனக்கு வச்சு உன்ன வரட்டுற மாதிரி இருக்கும்ல. எது? ஐ திங்க் கண்டிப்பா உன் மனசுக்குள்ள நான் இந்நேரம் வந்திருக்கணுமே. சூப்பர். நான் கிளம்பலாமா? பதில் சொல்லிட்டு போடி. டைம் டேபிள் பார்த்துட்டு தான் கூப்பிட்டேன். இந்த பீரியட் உனக்கு ஃப்ரீ தானே? இந்த சேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்படி எல்லாம் கிறுக்குத்தனமா பேசி அதை கெடுத்துறாதுங்க. சரி விடு, நான் பண்றதுதான் என்ன சமாளிக்கிறதும் இது என்ன உனக்கு புதுசா? எப்படியும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். என்ன நீ சம்மதிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன பத்தின உண்மையெல்லாம் உனக்கு தெரியணும். இப்பவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். போக போக இன்னும் தெரிஞ்சுக்குவ டார்லிங். அதுக்கு பிறகுதான் உன் மனசுல நானே வருவேன். அப்புறம் என்ன நீ காதலிச்சு என்னையே கல்யாணம் பண்ணி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மாவாகி. எது? ஆமாண்டி, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கலாம். எப்படியெல்லாம் கலாய்க்கணுமோ அப்படியெல்லாம் கலாய்க்கிறானே. இதுக்கு மேல எல்லாம் இவனை விட்டு வச்சா சரியாகாது. இவன் என்னைக்காவது லிமிட் கொஞ்சம் தாண்டட்டும். அண்ணன்கிட்டயும் ஆதிக்கிட்டயும் இவனை பத்தி சொல்லி வைக்கிறதா நல்லது. ஏன்னா இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். நம்மளால அந்த பொண்ணு இசை வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தாத்தாக்கும் என் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். என்னை தப்பா எல்லாம் எடுத்துப்பாங்க. இதுல நான் சம்மந்தப்படலைனாலும் மத்தவங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்கு முன்ன அண்ணன்கிட்ட இத பத்தி சொல்றது நல்லது. லூசன், ரொம்ப யோசிக்காத. என்னால எல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமே என்னோட எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் ப்ராப்ளம சால்வ் பண்ண போறானே. அப்புறமா உனக்கு என்ன பத்தி புரியும். ஷால் ஐ கோ சார்? சரி ஓகே. நான் பேசுறதெல்லாம் நீ மனசுக்குள்ள எடுத்துட்டு போயிடாத. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். ஓய், ஐ மீன் என்ன மனசுல வச்சுக்கோ. ஆனா நான் பேசுறத நினைச்செல்லாம் உன் மனசை போட்டு குழப்பாத. சீக்கிரமே உனக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும். அதுக்கப்புறம் நீயா என்ன தேடி வந்து என்ன காதலின்னு சொல்லுவேன். என்ன எலி? எலி இல்லம்மா, காதலி. போயா லூசு. நான் வரேன். ஒரு நிமிஷம். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவள் காணவில்லை, கண் விழித்தேன் அவள் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணாத கண்ணே என்னவளே, என்னை வந்தாலும் என்னவளே. சாரி. என்னதான் நீங்க கிறுக்கு மாதிரி பேசினாலும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. இது வரைக்கும் ஒரு வருஷம் என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி யாருமே கேட்டது கிடையாது. என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி என் பின்னாடி வந்தவங்கள தான் நான் பார்த்திருக்கேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அடுத்த நாளையில இருந்து என் கண்ணில் கூட நீங்க படவே இல்லை. ஒரு பெரிய மரியாதையே இருந்து சார். ஈஸியோட ஹஸ்பண்டா உங்களை பார்த்ததும் பெருசாலாம் என்ன அஃபெக்ட் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்கிட்ட என்ன கடுப்பேத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டாலும் பேசினாலும் ஒரு ஆம்பளையோட பார்வையை வச்சு இவன் எந்த மீனிங்ல நம்மள பாக்குறான்னு ஒரு பொண்ணால புரிஞ்சுக்க முடியும். நீங்க இசையோட ஹஸ்பண்ட். ஒரு கல்யாணம் ஆனவனுக்கு இன்னொரு பொண்ணு மேல அஃபெக்ஷன் வருதுன்னா அந்த பார்வை வேற மாதிரியா தான் இருந்தாக்கணும். ஆனா உங்ககிட்ட இருந்து நான் அப்படி எதையும் தப்பா பார்த்ததில்ல. பக்கத்து வீட்ல இருந்து எந்த பயமும் இல்லாம என் பின்னாடியே வரீங்க. ஆனா இசைக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரல. நீங்க என்கிட்ட கூட கண்ணால பேசுறத நிறைய நாள் நான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க உங்க ஒய்ஃப் கூட பேசும்போது ஃப்ரெண்ட்லியா ஒரு பையனும் ஒரு பொண்ணு பேசுறாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. நீங்க அவங்கள கூட ஒய்ஃபா பாக்குற மாதிரி எனக்கு இல்ல. அதே நேரத்துல கல்யாணம் ஒரு ஆம்பளை என்னை இம்ப்ரெஸ் பண்றானா அதுக்கு வேற அர்த்தமா தான் இருக்கும். தப்பான அபிப்பிராயமா தான் இருக்கும். நீங்க என் கூட பேசும்போது அந்த மாதிரி தாட்டா எனக்கு தோணுனதே இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன ட்ரை பண்றீங்க எதுவும் எனக்கு புரியல சார். ஒரு ஆளோட ஃபர்ஸ்ட் லுக்லயே ஒரு நாள் பேசும்போதே இவங்க என்ன மாதிரிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிடும். ஆனா இது வரைக்கும் இவ்ளோ பழக்கியும் புரியாத புதிரா இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்க மேல இருக்கிற மரியாதையா இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறது, உங்களே மீறி சில நேரம் நடந்துக்கிறீங்களா, இதெல்லாம் பண்ணி மொத்தமா கெடுக்க வச்சிடாதுங்க. கிளாஸ் எல்லாம் குருவா பயலே, நான் இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா பேசுறேன், கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷனே இல்லாம இருக்கான்.
என்ன ஏதாவது பேசி உனக்கு பாயிண்ட் எடுத்து தருவேன் நினைச்சியா? ஏ செல்லம், நீ ஒர்க் பண்ற காலேஜ்ல நான் சேர்மன். நீ இவ்ளோ லப லபன்னு பேசுறேனா ஏதாவது பேசுவேன். நீ ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு பாயிண்ட் கொடுப்பேன் நினைச்சியா? ஹலோ, கிளாஸ் இல்லையான்னு கேட்டேன். பேசாம இருக்கு என்ன கூப்பிட வேண்டியது, ஏதாவது கழுத்து இருக்க வேண்டியது, அப்புறம் போகலையா கிளம்பலையான்னு கேட்க வேண்டியது. வரேன். கிளம்பு.